பிரியமானவர்களே, இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 1லிருந்து 23 வசனங்கள் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்காரு. இது ஒரு துயரமான பாடலாக தாவீது சொல்கிறாரு. இது தாவீது ஒரு நெருங்கிய நண்பரால் காட்டி கொடுக்கப்பட்ட துயரத்தை வெளிப்படுத்துகிறாரு. இந்த சங்கீதத்தில் அவர் தனது பாரத்தை கடவுளிடம் விட்டு அவரது பாதுகாப்பையும் விடுதலையும் நாடுகிறார். தாவீது தனது நெருங்கிய நண்பர் ஒருவரால் துரோகம் செய்யப்பட்டதாக உணர்கிறார். இது அவருக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. அவர் தனது நண்பரின் துரோகத்தினால் ஏற்படும் வேதனையை வெளிப்படுத்துகிறார். மேலும் எதிரிகளின் கூச்சலால் கலக்கம் அடைந்து அவர் கடவுளிடம் தனது பாரத்தை விட்டு விடுகிறார். அவர் தன்னை பாதுகாப்பையும் விடுதலையையும் கடவுளிடத்தில் அவர் நாடுகிறார். துன்பத்தின் மத்தியிலும் அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர் தமது ஜபத்தை கேட்பார் என்று நம்புகிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறாரு. கடவுளே, என் ஜபத்திற்கு செவி கொடுங்கள், எங்கள் மன்றாட்டிலிருந்து எங்களை மறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் என் புகாரில் கலக்கம் அடைந்தேன், நான் எதிரிகளின் சத்தத்தால் துன்மார்க்கரின் கூச்சலினால் கலங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்முடைய பாரத்தை எல்லாம் தேவன் மீது வைத்து விட்டு விடணும், அவர் நம்மளை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சங்கீதம் துன்பத்தின் மத்தியில் கடவுளின் நம்பிக்கை வைப்பதன் முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லுது. தேவனுடைய பாதுகாப்பையும் தேவன் நமக்கு விடுதலையும் தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இந்த வசனம் நம்மளுக்கு சொல்கிறாரு. தாவீது இந்த வசனம் மூலம் நமக்கு சொல்கிறாரு. ஆமீன்.